காஸ்ட் அக்கௌண்டிங் ரிகன்சிலியேஷன் சாப்டர் இதுதான் வந்து கொஷினு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் மெட்டீரியல்ஸை கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ், க்ளோசிங் ஸ்டாக், ரா மெட்டீரியல்ஸ் அவங்களே கொடுத்துறாங்க. நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டைரக்ட் மெட்டீரியல்ஸ் வந்துடும் 22,000. ஃபஸ்ட் வந்து நம்ம காஸ்ட் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இல்லையே வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர், இன்னொன்று வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு காஸ்ட் ஷீட் போடுற நார்மல் ப்ரொசீஜர் தான் ரெண்டுத்துக்குமே. டைரக்ட் மெட்டீரியல்ஸ் போட்டாச்சு, அப்புறம் வேஜஸ் அதையும் போட்டாச்சு. போட்டோம்னா ப்ரைம் காஸ்ட் வந்துடும். இப்போ வந்து இங்கே ரெண்டு இருக்குது, ஒர்க்ஸ் எக்ஸ்பென்ஸ் சொல்லியிருக்கு, அப்புறம் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ஆஃபீஸ் ஓவர் ஹெட் இருக்குது. காஸ்ட் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவர் ஹெட் அப்படின்னு வர்றதான் எடுக்கணும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பென்ஸ், இந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் அப்புறம் ஒர்க்ஸ் எக்ஸ்பென்ஸ் இதான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போது ஓவர் ஹெட் பார்க்குறப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து 25% ஆஃப் ப்ரைம் காஸ்ட். ஸோ இங்கே ப்ரைம் காஸ்ட் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க, 32,000. அப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து 8,000. ஆட் பண்ணி போட்டோம்னா ஒர்க்ஸ் காஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் ஓவர் ஹெட் 75% ஆஃப் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு 8,000 ரூபா. அப்போ ஆஃபீஸ் ஓவர் ஹெட் வந்து அதில் 75% 6,000 ரூபா. ஆட் பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துடும். இப்போ நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஃபினிஷ்டு கூட்ஸோடைய ஸ்டாக்கு, ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் இருக்குது. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எந்த ஸ்டெப்பில் போட்டிருப்போம்னா ஆஃபீஸ் ஓவர் ஹெட்டுக்கு முன்னாடியே போட்டிருப்போம். அதாவது ஒர்க்ஸ் காஸ்ட்டுக்கு முன்னாடியே போட்டு அதை ஆட் பண்ணி ஒர்க்ஸ் காஸ்ட் போட்டிருப்போம். இப்போ அது இல்லை, ஃபினிஷ்டு கூட்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறமா ஓப்பனிங் ஃபினிஷ்டு கூட்ஸையும் க்ளோசிங் ஃபினிஷ்டு கூட்ஸையும் ஆட் அண்ட் மைனஸ் பண்ணோம்னா வர ஆன்சரை தென் ஆட் பண்ணி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் சோல்டுன்னு சொல்லி எழுதணும். இப்போ வந்து நமக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து இங்கே செல்லிங் எக்ஸ்பென்சிவ், செல்லிங் ஓவர் ஹெட்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஸோ டேரெக்டாக ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி போயிடலாம். ப்ராஃபிட்டை ரெண்டு வகையாக கண்டுபிடிக்கலாம். சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம டேரெக்டாக கீழே வந்து சேல்ஸுன்னு போட்டு இதையும் மைனஸ் பண்ணோம்னா 13,000 வந்துடும். இங்கே கீழே அவங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ளஸ் 25% ப்ராக்கெட்டில் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ காஸ்ட்டில் 25% தான் வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் சோல்டில் ஒரு 25% எடுத்தோம்னா 13,000 வந்துடும். அதுதான் ப்ராஃபிட்டு. ரெண்டு மெத்தட்லேயும் போடலாம். பெட்டர் செகண்ட் மெத்தட்லேயும் போடுங்க, கொஸ்டின் அப்படி தான் கொடுத்துருக்கு. இப்போது இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வரைக்கும் ஏ, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர். ப்ராஃபிட்லேருந்து வர்றது தான் பி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சி, ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸுக்கு போகணும். கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் வந்து இந்த ஃபார்மேட் வந்து நம்ம படிச்சிருப்போம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸு, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் போட்டு வந்து கீழே டோட்டல் இன்கம்னு போடணும். நான் போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து எப்பவுமே சேல்ஸாக தான் இருக்கும். ஸோ சேல்ஸ், அப்புறம் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு, டைரக்ட் மெட்டீரியல்ஸு, சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி தான் வந்துட்டு அந்த ஃபினிஷ்டு கூட்ஸோடைய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மைனஸ் பண்ணோம்னா வர்றதான் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி. அப்புறம் நம்ம இதுக்கு ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸாக இருக்கணும். ஆஃபீஸ் ஓவர் ஹெட் எடுக்கக்கூடாது. ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் 6,100, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ் 7,750, வேஜஸ் 10,000 ருபீஸ். ஸோ இதெல்லாம் போட்டோம்னா ப்ராஃபிட்டு 13,150 வந்துடும். இப்போ இது கரெக்டானு சொல்லி ரிகன்சிலேஷனில் பார்க்கலாம். ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டு இதில் வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து காமனாக இருக்கும். லைக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், அப்புறம் வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ், அப்புறம் வேறு என்னெல்லாம் வந்து இருக்குது, வேஜஸ் வந்து இருக்கும், சேல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போட தேவையில்லை. இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படியும் அது 0 தான் வரப்போகுது. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம் தான். எதையெல்லாம் வந்து டிஃபர் ஆகுதோ அதே மாதிரி காமனாக இருக்கோ அதை மட்டும் போட்டால் போதும். ஸோ டிஃபர் ஆகுது மட்டும் போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் கூட ஆரம்பிக்கலாம். எதை போட்டாலும் அது கீழே அதோடைய ப்ராஃபிட் இருக்கணும். காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தா ப்ராஃபிட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட் தான் அங்கே இருக்கணும். இப்போது ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டை விட ஃபினான்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபினான்ஸ் காலமில் என்ன டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டோ அதை எழுதணும், ஃபுல் அமௌண்ட் எழுதக்கூடாது. ஸோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 100 ரூபா. காஸ்ட்லேருந்து ஃபினான்ஸுக்கு போகிறதுனால 100 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் இங்கே இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ், இந்த எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ஒரு
டெபிட்டில் வரக்கூடிய ஒரு ஐட்டம். ஸோ டெபிட்டுங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் மைனஸ், இதுதான் நெட் எஃபெக்ட். இப்போது ஒர்க்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபினான்ஸை விட காஸ்ட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம காஸ்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டோ அதை மட்டும் போட்டிருக்கோம். இப்போது இங்கேருந்து இங்கே போகிறதுனால இது வந்து மைனஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸு, ஸோ டெபிட்டில் போடணும். டெபிட்டுங்கிறதுனால மைனஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸு 13,000 ரூபா. இப்போது 13,000 ப்ளஸ் இந்த 250 மைனஸ் 100 போட்டோம்னா ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டோடைய 13,150 வந்துடும். இந்த நெட் எஃபெக்டில் என்ன இருக்கோ நம்ம அதை தான் இங்கே போடணும். தேங்க்யூ.